எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் கிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜய் கிருத்திக் கார் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது நமக்கு பார்த்திங்கன்னா இந்த இயற்கையினுடைய வடிவமைப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்குது. எல்லாமே ஒரு மனிதன் ஏன் ஒரு உயிர் இங்கே பிறப்பதற்கு முன்பாகவே அந்த உயிருக்கு தேவையான அனைத்தையும் ஆல்ரெடி இங்கே ஏற்பாடு செய்து வைத்து விட்டு தான் இந்த இயற்கை ஒரு உயிரை படைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த புரிதல் நமக்கு ஏற்படுது. இயற்கை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது இயற்கை அட்வான்ஸாக நமக்கு முன்னாடியே எவ்வளோ பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இதுதான் நம்ம ஜீசஸ் கிறிஸ்து கூட பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல சொல்கிறாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னா என் சமூகம்னா அந்த இயற்கையை குறிப்பிடுறாரு. இந்த இயற்கை என்பது நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, உனக்கு முன்னாடியே அது பயன்பற்றும், நீ வருவதற்கு முன்பாகவே அது என்ன பண்ணியிருக்கும், எல்லாமே இங்கே செய்து வைத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய பொருள். அந்த வாசகம், அவருடைய போதனை வாசகம் இந்த வாசகம் என்பது சாதாரண வாசகம் கிடையாது. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படிங்கிற இந்த வாசகம். இது நம்ம இயற்கையோடு ஒப்பிட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பூமியினுடைய அமைப்பு அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 27 மடங்கு தான் இங்கே நிலமாகவும் பாக்கி உள்ள பகுதி எல்லாமே நீர் சூழ்ந்த பகுதியாகவும் நம்ம இருக்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ நாம் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு தீவு மாதிரியான இடத்துல தான் இருக்கிறோம். நம்மை சுற்றி என்ன இருக்குது, நீர் இருக்குது. இதுதான் நில உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீர் சூழ்ந்த ஒரு உலகம் இல்லையா? ஸோ நீருக்கு மத்தியாக நம்ம இருக்கிறோம். இப்போ ஒவ்வொரு நாடுமே நம்ம எல்லா நாட்டையுமே எடுத்துக்கிட்டாலும் அந்த நாட்டினுடைய சூழ்ந்து இருப்பது நீர் தான். இப்போ நம்ம கடலை கடந்து தான் இன்னொரு நாட்டுக்கு பயன்பட்டு போகிறோம். அது கப்பலில் போனாலும் ஃப்ளைட்டில் போனாலும். அப்போது இங்கே நீர் சூழ்ந்த பகுதி அப்படிங்கிறது ஏன் 27 பகுதி மட்டும் நிலமாக கொடுத்துட்டு பாக்கி உள்ள பகுதி இயற்கை ஏன் நீராக வைத்திருக்கு அப்படின்னா அதுதான் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறார். அப்போது நீர் இல்லாமல் இங்கே நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா எதையுமே நம்மங்க பண்ண முடியாது. அப்போது நீர் ஆதாரம் என்பது ஒரு முக்கியமான ஆதாரமாக கருதப்படுது. இப்போது இயற்கையோட வலிமை பாருங்கள், 27% மட்டுமே இங்கே நிலப்பரப்பாக விட்டுட்டு பாக்கி உள்ளதை நீராக கொடுத்துருக்கு. இப்போ நீரை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா நீராகவே எல்லா இடத்துலையும் என்ன ஆகிடும், கடைசியாக அது நின்றும். இப்போ கடலில் நீர் இருக்குது, அது மேகமாகி மேலே என்ன ஆகுது, ஆவியாக மேகமாகி போய் மழையாக பெய்யுது, அது மறுபடியும் மண்ணுக்கு வந்துடுது இல்லையா? அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற நம்ம தண்ணி குடிக்கிறோம், நம்ம டைஜீன் ஆகி நமக்கு உடம்புல இருந்து கழிவாக நீராக வெளியேறி ஃபில்டர் ஆகி மறுபடியும் அது என்ன ஆகுது, நீராகவே ஃபில்டர் ஆகி அடியில் போயிடுது, மண்ணுக்கு அடியில் உள்ள நீருடைய அந்த வளத்துக்குள்ளே போயிடுது. அதே மாதிரி நம்ம உடம்பு இருக்கிற 5 லிட்டர் ரத்தம் கூட நம்ம இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம நெருப்பில் நம்மளை போட்டு நம்மளை எரித்தாலும் இல்லை புதைத்தாலும் இந்த நம்ம உடம்புல உள்ள 5 லிட்டர் ரத்தமும் இந்த மண்ணோட மண்ணாக கலந்து அதுவும் ஃபில்டர் ஆகி இந்த மண்ணுக்கே போயிடும். ஸோ நீரை ஜீரணிப்பதற்கு யாராலும் முடியாது. நீர் எப்பவும் நீராகவே இருக்கும். நீங்கள் கொதிக்க வைத்தாலும் கூட என்ன ஆகிடும், அது ஆவியாக போய் மறுபடியும் மேகமாக ஆகி மறுபடியும் இங்கே நீராகவே வந்துடும். அப்போது நீரை சார்ந்து நம்ம ஒரு பயம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது தேவையில்லை. ஏன்னா நீர் என்பது 75%, கிட்டத்தட்ட 27% அப்படின்னா பாக்கி உள்ளது எல்லாமே நமக்கு கிட்டத்தட்ட 73% இங்கே நீர் தான். அது மாதிரியான ஒரு சூழல் நிறைந்து இந்த பகுதியில் நாம் இருக்கிறோம். நமக்கு இப்போது புவி வெப்பம் அடைதல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பெரிய பூதாகாரமாக எல்லா இடத்துலையும் அது மக்கள் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாமர மக்கள் கூட புவி வெப்பம் அடையுதுங்கிறத பற்றி இப்போ சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புவி வெப்பமானதுனால இங்கே நான் முதலே சொன்ன மாதிரி நீரினுடைய அளவு தான் இங்கே அதிகம். ஸோ புவி வெப்பம் அடையதனுடைய விளைவு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ஐஸ் கட்டி உருகிறது, அப்புறம் அதன் வழியிலாக எதிர்பார்க்காத அளவில் வானத்தை பிளந்து கொண்டு அப்படியே மேகங்கள் எல்லாம் இங்கே நீராக கொட்டி தீர்ப்பது, இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கும். ஈவன் நம்ம இப்போ துபாயில் அது ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்திச்சு. மழை ஒரே நாளில் ஒரு ஆண்டு கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு பெய்ய வேண்டிய ஆவரேஜ் மழை பார்த்திங்கன்னா ஒரே நாளில் பெய்தா அந்த நாடு என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். நம்ம சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய கேதார்நாத்தில் கூட பார்த்திங்கன்னா திடீர்னு அப்படியே மேகம் உடஞ்சி அப்படியே மழை ஊற்றுனதில் அங்கே நடந்த சம்பவம்லாம் என்ன ஆச்சு, எத்தனை பேர் உயிரிழந்தாங்க, அங்கே ட்ரெக்கிங் போனவங்களை என்ன நினைக்கிறாங்க, அங்கே இருந்த பாதையெல்லாம் எப்படி அழிஞ்சு போச்சு, அந்த பாதையை ஒட்டி கட்டியிருந்த கட்டடங்கள் எல்லாம் எப்படி தண்ணியில் அடித்து போச்சு, இதெல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இப்போ கேதார்நாத்தை புதுப்பித்து நிறையா பக்தர்கள் வருவதற்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் செய்து வைத்து பண்ணியிருக்கிறாங்க. இதில் நிறைய ஆச்சரியமான விஷயங்கள்லாம் அந்த கேதார்நாத்தில் நடந்துச்சு. அந்த கோயிலே போயிருக்க வேண்டியது ஒரு பெரிய கல் முன்னாடி சேவ் பண்ணி அந்த கோயிலுக்கு முன்னாடி
வந்து நின்று அந்த கோயிலை காப்பாற்றுச்சு. இதெல்லாம் ஒரு கடவுள் இருக்குது அப்படின்னு நம்புறதுக்கு உண்டான வழிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டோம். இது மாதிரி தான். ஸோ இயற்கை அப்படின்பது நமக்கு எப்படி, அது இயற்கை நாம் ஒட்டி போகாததுனால இயற்கை எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுது, எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியாமல் போகிறதுனால நம்ம நிறைய பக்க விளைவுகளை இயற்கையிலிருந்து பெறுறோம். அது பக்க விளைவுன்னு நாம் நினச்சிக்கிறோம், ஆனால் ஆக்சுவலாக அதுதான் இயற்கை. இப்போ நம்ம வந்து இது சொல்கிறாங்க எல் நினோ அப்புறம் லானினா அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல் நினோ அப்படின்னா நமக்கு இந்த கோடை காலத்தில் வந்து வரக்கூடிய அந்த வெப்ப அலை வீசக்கூடிய இந்த சூழ்நிலை. இது வந்து பூமத்திய ரேகையினுடைய மையத்தை வைத்து ஒரு மையத்தை எல்னினாவும் ஒரு மையத்தை வந்து லானினாவும் என்று கணிக்கப்படுது. அப்போது வெப்ப காலத்தில் நமக்கு என்ன ஆகுது, வெப்பம் என்பது அதிகமாக இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுது. இப்போது நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து எங்கே இருக்கிறோம் அப்படின்னா பூமியில் இருக்கிறோம். பூமி வந்து கிட்டத்தட்ட சூரியனிலிருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 9 கோடி மைல் தொலைவில் நாம் இருக்கிறோம். சூரியன் வந்து பூமியை விட நமக்கு 1.5 லட்சம் மடங்கு பெரியது. ஸோ நமக்கு வந்து கணக்கு பார்த்தோம் அப்படின்னா பூமியை விட சூரியன் வந்து 1.5 லட்சம் மடங்கு பெரியது அப்படின்னா அது எவ்வளோ பெருசு இருக்கும்? பூமியை விட நம்ம கிட்டத்தட்ட 9 கோடி மைல் டிஸ்டன்ஸில் தான் நம்ம இருக்கிறோம். இப்போ இந்த இடம் இருக்குது, இந்த ஒரு ஓப்பன் பிளேஸ் இருக்குதுன்னா இதில் ஒரு டாட், ஒரு புள்ளி வச்சோம் அப்படின்னா அந்த புள்ளி தான் என்ன, நம்மளுடைய பூமி. இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் தான் என்ன, நம்ம சூரியன். அப்போது சூரியன் வந்து 9 கோடி மைல் தொலைவில் இருந்து அதோடைய வெப்ப அலையை நமக்கு வந்து ஃபயரை, ஹீட்டை வந்து நேராக ஜென்ரேட் பண்ணி இங்கே அனுப்ப முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சாத்தியம் கிடையாது. ஏன்னா அங்கேருந்து வரக்கூடியது நமக்கு கதிர்வீச்சு தான். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சம்மரில் எல்லோரும் எங்கே போகிறோம் அப்படின்னா சம்மரில் ஹீல்ஸை நோக்கி ஓடுறோம் இல்லையா? அங்கே போனால் நமக்கு நல்லா கூலிங் கிளைமேட்டு, நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹில்ஸை நோக்கி மேல் நோக்கி போகிறோம். உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்களேன், இப்போ சூரியன் வந்து இங்கே இருக்குது, நம்ம ஹில்ஸை நோக்கி மேலே போகும்போது சூரியனுக்கு கிட்ட போகிறோமா, சூரியன்லேருந்து தூரமாக வரோமா அப்படின்னா சூரியனை நோக்கி நம்ம கிட்ட தான் போகிறோம் இல்லையா? அப்போ கிட்ட போகும்போது நெருப்பை நோக்கி நம்ம கிட்ட போகிறோம் அப்படின்னா நமக்கு அது வெப்ப அலை அதிகமாக தானே கொடுக்கணும். அதே ஹில்ஸில் போகும்போது ஏன் வெப்ப அலை அதிகமாக இல்லாமல் நம்ம கூலிங்காக இருக்குது? இதை நம்ம யோசிக்கணும் இல்லையா? இதுதான் வந்து என்னென்னா சூரியனிலிருந்து நமக்கு நேரடியாக வெப்பம் என்பது வரலை, சூரியனுடைய கதிர் வீச்சு தான் என்ன ஆகுது நமக்கு வந்து இங்கே வருதுங்கிறது ஒரு உதாரணத்துக்கு நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ எப்படி அப்படின்னா நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிறோம். சூரிய குடும்பம் வந்து சூரியனை எப்படி நம்ம சுற்றுறோம் அப்படின்னா ஒரு நீள்வட்ட பாதையாக இப்படி சுற்றுறோம், இப்படி நீள்வட்ட பாதையாக சுற்றுறோம். இப்படி நீள்வட்ட பாதையில் நம்ம மட்டும் கிடையாது, இந்த பூமிங்கிற பிளானட் மட்டும் கிடையாது, நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இதர பிளானட் எல்லாமே நம்ம வந்து சுற்றுது. அதில் பூமியும் சுற்றுது, பூமியை துணைகோளாக கொண்டு சந்திரன் சுற்றுது. அப்போது நமக்கு வந்து இப்படி சுற்றுது, அதாவது நம்ம சூரியனை சுற்றினாலும் சூரியனை நம்ம சுற்றி வரும்போது இந்த பூமி தன்னைத்தானேவும் சுற்றிக்குது, ஒவ்வொரு பிளானட்டும் தன்னைத்தானேவும் சுற்றிக்குது, சூரியனையும் சுற்றி வருது. அப்படி சூரியனை சுற்றி வரும் பொழுது இப்படி நீள்வட்ட பாதையில் நம்ம வந்து சுற்றி வரோம். சூரியன் அங்கேயே தான் இருக்குது, சூரியன் நம்மளை சுற்றி வர்றதோ அது நகர்றதோ கிடையாது, அது அங்கேயே மட்டும்தான் இருக்குது. நாம் மட்டுமே அதை இப்படி நீளமான நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும்போது இப்போ சம்மர் காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா சூரியனுக்கு பக்கத்தில் நீள்வட்ட பாதையில் பக்கத்தில் போவோம். அதுவே நமக்கு வந்து வின்டர் காலத்தில் சூரியனை விட்டு நம்ம தூரமாக விலகி இங்கே வந்து நிற்போம். அப்போ என்ன ஆகுன்னா சூரியனுடைய ஒளிக்கதிர், அதோடைய கதிர் வீச்சு வந்து நம்ம மேலே படுவது, நம்ம பூமிக்கு வந்து தாக்குவது என்பது அளவு குறையும். அப்படியே நீள்வட்ட பாதையில் நம்ம அப்படியே நகர்ந்து சூரியனுக்கு அருகாமையில் போகும்போது நம்ம சூரியனுடைய கதிர்வீச்சு நமக்கு அதிகமாக நம்ம மேலே என்ன பண்ணணும், பூமிக்கு வந்து தாக்கப்படும். ஸோ பூமி மீது அதிகமான கதிர்வீச்சு வந்து விழக்கூடிய காலம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இப்போ மார்ச், ஏப்ரல், மே இது மாதிரியான காலகட்டங்கள் தான் அந்த நீள்வட்ட பாதையில் நம்ம சூரியனுக்கு அருகாமையில் பயணப்பட்டு அங்கிருந்து ட்ராவல் ஆகி வரக்கூடிய காலகட்டம். இப்போது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பூமிக்கும் நமக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸு, அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸு, அதுலேருந்து வரக்கூடிய வெப்ப அலை அதுன்னு பார்த்தோம் இல்லையா, கதிர்வீச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அந்த கதிர்வீச்சு வந்து எப்படி இங்கே பூமிக்கு வந்து ஹீட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா நம்ம பூமியினுடைய மையத்தில், பூமியினுடைய நம்ம தோண்டிகிட்டே போனோம்னா பூமியினுடைய சென்ட்ரல் என்ன இருக்குன்னா பெரிய அளவில் ஃபயர் இருக்குது, அதாவது அக்னி குழம்பு, எரிமலை அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி, பயங்கரமான ஒரு நெருப்பு கோலம் அங்கே இருக்குது. இங்கே பூமிக்கு அருகாமையில், அதாவது பூமிக்கு அருகாமையில் சூரியன் வரும்போது இல்லை இப்படி சொல்லலாம், சூரியனுக்கு அருகாமையில் பூமி செல்லும் பொழுது கதிர்வீச்சு என்பது தாக்கும் பொழுது அப்போது பூமியினுடைய மையத்தில் இருக்கக்கூடிய நெருப்போடு, அங்கே உள்ள நெருப்பு கனலோடு அந்த சூரியனுடைய கதிர்வீச்சு வந்து மோதும் பொழுது சூரியனுடைய கதிர்வீச்சினுடைய தன்மை என்ன, ஹீட்டு. பூமியினுடைய மையத்தில் இருக்கிற நெருப்பு குழம்பினுடைய தன்மை என்ன, ஹீட்டு. இது ரெண்டும் ஒன்றாக சேரும்போது ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு அந்த காலத்தில் ஒரு பயங்கரமான வெப்பம் என்பது, வெப்ப அலை வீசுவது என்பது நடக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கடல் மட்டம்
கடல் மட்டத்தில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு, கடல் மட்டத்தில் இருந்து மேலே உயர்ந்திருக்கக்கூடிய நிலப்பரப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து மலை, நம்ம வந்து ஹில் ஸ்டேஷனுக்கு போகிறோம் இல்லையா, அது கடல் மட்டத்தில் இருந்து நமக்கு உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு இடம். ஏன் நான் அதே சொன்ன மாதிரி ஹில்ஸுக்கு போகும்போது, இப்போ சூரியன் இங்கே இருக்குன்னா நம்ம வண்டி எடுத்துகிட்டு இல்லை நடந்தோ இல்லை கார்லேயோ இல்லை டூ வீலர்லேயோ நம்ம ஹில்ஸில் அப்படியே போகும்போது சூரியனுக்கு கிட்ட தான் போகிறோம், சூரியனை விட்டு நம்ம தூரமாக விலகி வரல. இப்போ சூரியனை விட்டு தூரமாக விலகி இருக்கிற நமக்கு இங்கே ஹீட்டாக இருக்குது. ஹில்ஸுக்கு போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹில்ஸுக்கு போகும்போது உயர்ந்து மேலே போகிறோம், சூரியனுக்கு பக்கமாக போகுது, அங்கே கூலிங்காக இருக்குதுன்னா அப்போ என்னென்னா பூமியினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பு எரிமலை குழம்பை இந்த ஹீட்டு போய் சூரியனுடைய ஹீட் என்னாகலை போய் டச் பண்ணுறது அப்படிங்கிறது ஹில்ஸில் நடக்காது. ஏன்னா ஹில்ஸ் வந்து பாறைகளால் அப்படியே, இந்த ஹில்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு காலத்தில் கடலுக்கு அடியில் எரிமலைகள் வெடித்து அது அப்படியே ட்ரை ஆகி வந்தது தான் இந்த மலைப்பகுதிகள். இன்றைக்கி காணக்கூடிய மலைகள் எல்லாமே அப்படி வந்தது தான். அப்போது சூரியனுடைய கதிர்வீச்சு அது மேலே படும், ஆனால் மையத்தில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பை தூண்ட முடியாதனால, அங்கே போய் சேர முடியாதனால, அங்கே டச் ஆக முடியாததுனால அங்கே நமக்கு அனல் என்பது வெளிப்படுவதில்லை. அங்கே நமக்கு காமான ஒரு கிளைமேட் என்பது இருக்குது. இதுதான் ஸோ இயற்கையினுடைய ஒரு திட்டம் என்பது நமக்கு புரியுது இல்லையா. அப்போது நமக்கு என்ன அப்படின்னா, ஒன்று வந்து எல்னினோ, இன்னொன்று வந்து லானினா. இந்த எல்னினோ அப்படிங்கிறது தான் கோடைக்கால அந்த சூழ்நிலை, லானினாங்கிறது இப்போது மழைக்கால சூழ்நிலை. இப்போது பூமி வெப்பமயம் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா, எல்னினாவாக இருந்தாலும் அதிகமான வெப்பத்தை நமக்கு பூமிக்கு வந்து பிரதிபலிக்குது. லானினாவாக இருந்தாலும் அதிகப்படியான வெள்ளத்தை, அது மழை காற்று இது மாதிரியான, அந்த காலத்தில் மழை அதிகமாக பெய்யும் இந்த காலத்தில், லானினா அந்த காலத்தில், எல்னினோ அந்த காலத்தில். வெப்பம் என்பது பாருங்கள், கோடை காலத்தில் நமக்கு எவ்வளோ வெப்பம் இருந்துச்சுன்னு தெரியும். இருக்கிறதுலேயே ஈரோட்டில் தான் பயங்கரமான வெப்பம் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியும். நம்மளாம் எவ்வளோ அவதிப்பட்டோன்னு தெரியும். இப்போ அடுத்து என்ன போகுதுன்னா, அப்படியே இப்போ மழைக்காலம் வரப்போகுது. இப்போது எப்படியெல்லாம் நமக்கு வெப்பம் போட்டு அப்படியே அனல் கக்குச்சு, வெளியே போனாவே நமக்கு அதாவது கண்ணெல்லாம் எரியிற அளவுக்கு உண்டான சூழ்நிலை இருந்துச்சு. நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னாவே எந்த பொருளை தொட்டாலும் அது எல்லாமே கொதிக்குது. இப்போ ஏசி இல்லை, ஏசி ஆஃப் பண்ணிட்டு இருக்கலான்னா இருக்கவே முடியாதுங்க. சூழ்நிலை ஒவ்வொரு வீட்லேயும் இருந்துச்சு, ஒவ்வொரு இடத்துலையும் இருந்துச்சு. இத்தனைக்கும் அது பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறது எல்லாமே ஆர்சிசி பில்டிங். ஆர்சிசி பில்டிங்கில் உள்ள 2 அடுக்கு 3 அடுக்கு பில்டிங்குள்ளேயே அந்த நிலைமை அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன். அப்போது ஒரு அட்டை போட்ட, ஒரு சிமெண்ட் கொட்டாய் போட்ட, இல்லை தகர சீட்டு போட்ட சீட்டெலாம் எப்படி இருந்திருக்கும். இது மாதிரியான ஒரு வெப்பலை வீச்சு இல்லையா. இப்போ அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இப்போது லானினா ஸ்டார்ட் ஆகுது. லானினா அப்படியே எப்படி வெயில் அடிச்சதோ அப்படியே ஆப்போசிட்டாக கடும் மழை, இப்போ துபாயில் பெஞ்சிச்சு பாருங்கள், அது மாதிரியான கடுமையான மழை பெய்ய போகுது. அதன் விளைவாக நமக்கு தமிழகம் மட்டும் இல்லை, இந்த உலகமே என்ன போகுதுன்னா, இந்த என்ன சொல்கிறது, புவி வெப்பமயம் ஆகிறதுனால. ஏன்னா எது வெப்பமயமானாலும் இங்கே நீரைத்தான் பாதிக்கும். அப்போ புவி வெப்பமயமாகுது அப்படின்னா என்ன ஆகும், புவியில் உள்ள வெப்பமயத்தின் காரணமாக நீர் என்பது அதிகமாக ஆவியாகும் போது மழை பெய்கிறது அதிகமாக இருக்கும். அதே வெயில் காலத்தில் இங்கே நமக்கு வெப்பத்தினுடைய தாக்கம் இந்த அந்த ஆப்போசிட்டில், அதாவது பூமத்திய ரேகையிலிருந்து வெப்பம் என்பது வெளிப்படும் காலம் அதிகமாக இருக்கும் பொழுது, பூமியினுடைய சூரியன் பக்கத்துக்கு போகும்போது வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாக உள்ள அந்த காலத்தில் வெப்பம் என்பது இந்த மாதிரியான அனல் கொட்டக்கூடிய, அனல் அப்படியே என்ன சொல்கிறது, அனலில் கொட்டுதா, இல்லை அனல் கக்குதா, இல்லை அனல் அப்படியே அருவி மாதிரி அப்படியே ஃப்ளோ ஆகுதாங்கிற தெரியாத அளவுக்கான வெப்பலை இருந்துச்சு இல்லையா. அந்த நிலை இப்போ வரப்போகுது. இப்போது அதுக்கு ஆப்போசிட்டாக எப்படி வெயில் அடித்ததோ அதுக்கு ஆப்போசிட்டாக இப்போது கடும் மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இதில் பார்த்திங்கன்னா எந்தெந்த பகுதியில் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்போ தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா, இப்போ புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதி எல்லாமே இடி மின்னல் கூடிய மழை பெய்யும். அப்புறம் 40 முதல் 50 கிமி வரையிலான பலத்த காற்று வீசும். அப்புறம் லேசானது முதல் மிதமானது வரை கடும் மழையாகவும் பெய்யக்கூடும். இதெல்லாமே இப்போ மழை காலம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பீரியடுங்க. அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் அப்புறம் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். அப்புறம் நீலகிரி, கோவை மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே ஹில்ஸில் வருது. இப்போ தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி ஆகிய 8 மாவட்டங்களில் என்ன ஆகுனா ஓரிரு இடங்களில் கனமழையும் மற்ற இடங்களில் கடும் கனமழையும் பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது 8 மாவட்டங்களுக்கு நமக்கு கடுமையான மழை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வெப்பநிலையை நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது வெப்பநிலை எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, தமிழக உள் மாவட்டங்களில்
ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இப்போது வெப்பம் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ தான் வந்து நமக்கு எல்லினா முடிஞ்சு லானினா ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் போக போக அது பயங்கரமாக இருக்கும். இப்போது அதிகபட்ச வெப்பநிலை பார்த்துட்டோம் அப்படின்னா 36லேருந்து 37 வரைக்குமான அந்த செல்சியஸ் ஒட்டின வெப்பநிலை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறைந்தபட்சமாக இப்போ சூழ்நிலை நான் சொல்கிறது இப்போ இருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 28 to 30 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நமக்கு வெப்ப அலை இருக்கும், அதாவது பேரன் ஹீட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அப்படியே நம்ம வந்து இப்போது மேல இருக்கிறோம், அப்படி ஜூன் ஜூலை அப்படிலாம் போகும்போது அப்படியே இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்னும் மாறி நம்ம முதலே சொன்ன மாதிரி கடும் மழை நம்ம பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்னினாவும் லானினாவும் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. புவி வெப்பமடைதல் அப்படிங்கிறத நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது சம்மந்தமானவர்கள் சிந்தித்து அதுக்குள்ள வழியை கொண்டு வரும்போது தான் இது நடக்கும். நம்மளும் நீங்களும் இதை உடனே இமீடியட்டாக பண்ண முடியாது. ஏன் அரசியல் நினைத்தாலும் இது இமீடியட்டாக தடுக்க முடியாது. படிப்படியாக இது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இயற்கையினுடைய அந்த கால சூழ்நிலையை சமன்படுத்துவது, சமனா அது பழைய மாதிரியே வந்துடுறது அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய செயல்பாட்டு மூலிமா இதை நம்ம திருத்திக்கணும். ஸோ நடுவில் மீண்டும் சந்திக்கிற எல்லாருக்கும் வணக்கம். பாய்.